மசோதாக்களை நிறுத்தி வைத்து குளறுபடி செய்த தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அதிரடியாக மாற்றப்பட்டு மேற்கு வங்கத்திற்கு தூக்கி அடிக்கப்பட்டுள்ளார். கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு தமிழ்நாடு ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மேற்கு வங்க மாநில ஆளுநர் CV ஆனந்த் போஸ் நேற்று திடீரென்று தமது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து 9 மாநில ஆளுநர்களை மாற்றம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். அதன்படி தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மேற்கு வங்க மாநில ஆளுநராக நியமித்து உத்தரவிட்டுள்ளார். கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு தமிழ்நாடு ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேச ஆளுநராக இருந்த ஷிவ் பிரதாப் சுக்லா தெலுங்கானா மாநில ஆளுநராகவும், தெலுங்கானா ஆளுநராக இருந்த ஜிஷ்ணுதேவ் வர்மா மகாராஷ்டிரா மாநில ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். லடாக் துணைநிலை ஆளுநராக இருந்த கவிந்தர் குப்தா ஹிமாச்சல பிரதேசத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். டெல்லி துணைநிலை ஆளுநராக தரஞ்சித் சிங்கும், நாகாலாந்து ஆளுநராக நந்த் கிஷோர் யாதவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பீகார் மாநில ஆளுநராக ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அதாவை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். மசோதாக்களை நிறுத்தி வைத்து குளறுபடி செய்த தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அதிரடியாக மாற்றப்பட்டு மேற்கு வங்கத்திற்கு தூக்கி அடிக்கப்பட்டுள்ளார். கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு தமிழ்நாடு ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மேற்கு வங்க மாநில ஆளுநர் CV ஆனந்த் போஸ் நேற்று திடீரென்று தமது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து 9 மாநில ஆளுநர்களை மாற்றம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். அதன்படி தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மேற்கு வங்க மாநில ஆளுநராக நியமித்து உத்தரவிட்டுள்ளார். கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு தமிழ்நாடு ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேச ஆளுநராக இருந்த ஷிவ் பிரதாப் சுக்லா தெலுங்கானா மாநில ஆளுநராகவும், தெலுங்கானா ஆளுநராக இருந்த ஜிஷ்ணுதேவ் வர்மா மகாராஷ்டிரா மாநில ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். லடாக் துணைநிலை ஆளுநராக இருந்த கவிந்தர் குப்தா ஹிமாச்சல பிரதேசத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். டெல்லி துணைநிலை ஆளுநராக தரஞ்சித் சிங்கும், நாகாலாந்து ஆளுநராக நந்த் கிஷோர் யாதவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பீகார் மாநில ஆளுநராக ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அதாவை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார்.